வாழ்க்கையில் எல்லாரும் உயர்ந்த மனிதனாக இருக்கணும்னு நினைப்போம். அந்த உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சியின் மூலமாக சமூகத்தில் பல உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சி. நான் மோகனா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இன்னைக்கு நம்ம உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் பிரபலமான உலகமெங்கும் இவங்களுடைய பம்பு சர்வதேச லெவலில் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. டெக்கன் சப்மர்சிபிள் கார்பல் பம்ப்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து மதிப்பிற்குரிய திரு கேவி கார்த்திக் அவர்கள் ஆல் இண்டியா பம்ப் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். ஒரு அன்சங் ஹீரோ, ஒரு டியூ ரெகக்னிஷன் கொடுக்கப்படாத ஒன்றும் பம்ப்ஸ் தான். ஓகே, சொல்ல போனீங்கன்னா வந்து பம்ப்ஸ்னால தான் வந்து கிரீன் ரெவல்யூஷன் மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுது. இந்த இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் 100-year-old இண்டஸ்ட்ரி. 1926 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பம்ப் தயாரிச்சாங்க. 2026 வரைக்கும். ஸோ இட்ஸ் 100th year ஆஃப் பம்ப் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 72 முடிச்சுமே எல்லாம் ஆல்மோஸ்ட் அப்போட கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் சர்வீஸில் போனாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சும் கூட வந்து இல்லை என்னோட பேஷனை பின்தொடர்ந்து போகணுக்காக வந்து ஒரு பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஜாபுக்கு சேர்ந்து அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தென் 1981 வந்து டெக்கான் இண்டஸ்ட்ரீஸை வந்து ஆரம்பித்தார். நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் அப் ஃபாதர் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப். பேசிக் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து டெய்லி வந்து பார்க்குறது, சின்ன வயசு ஸ்கூல் முடிஞ்சு வந்து பார்க்குறது, பிளட்லேயே அது ஊதுன மாதிரி ஆகி போச்சு. ஒரு 3-4 வயசுலேருந்து நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். பம்ப்ஸ் தான் ஃபியூச்சர்னு தெரிஞ்சுட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஸ்டடீஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நானும் திஸ் பம்ப் இண்டஸ்ட்ரி வந்து அப்போ ஆரம்பிச்சதுக்கும் இப்போதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் வந்து நாங்கள் எங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பம்ப் மேனுஃபேக்சரிங் பம்ப் மட்டும் தான் நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலாக நாங்களாம் பம்ப் செட் உற்பத்தியாளர்கள். மோட்டரும் பம்பையும் சேர்ந்து உற்பத்தி பண்ணி பம்ப் செட்டாக விவசாயம் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் தயாரிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 50% மோட்டர் 50% பம்பாக தான் கொடுத்துருக்கோம். பம்பை ஸ்பெசிஃபை பண்ணும்போதே வந்து ஒரு நிமிடத்துக்கு அது ஒரு வினாடிக்கு எவ்வளோ லிட்டர் பம்ப் பண்ணுங்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனே இருக்கும். சவால்கள்ங்கிறது வந்து சவால்கள் வந்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சவால்கள் அதே தான். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெக்னாலஜியில் வந்து எங்கள் ஃபாதர் வடிவமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கல் ஓப்பன் வெல் பம்ப்ஸ்ங்கிறது வந்து அவர் தான் வடிவமைச்சார். அந்த வெர்டிக்கல் ஓப்பன் வெல் பம்ப்ஸ் தான் எங்களுடைய ஒரு சொல்கிறது ட்ரேட்மார்க் மாதிரி ஒரு இது மாதிரி. கேவி கார்த்திக் சார் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் இஸ் அ வெல் பாப்புலர் வித் டெக்கன் கார்வெல் பம்ப்ஸ். ஸோ இந்த பம்ப் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? ஏன்னா கோயம்புத்தூர் இஸ் அ பேசிக் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹப். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இட்ஸ் டைவர்சிஃபிக்கலாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த பம்ப் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹவ் யூ கேம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லலாமா? இந்த பம்ப் இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் விட எங்கள் ஃபாதர் தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாருங்க. அவர் வந்து பேசிக்லி வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தார். நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு ஒரு 1967 to 72 கோயம்புத்தூரில் வந்து சிஐடி காலேஜில் படிச்சுட்டு தென் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஹிஸ் பேஷன் வாஸ் பம்ப்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் 8th படிக்கும்போது வந்து அப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து வேலைக்கு போனதால் வந்து அப்போ ஏத்தம் விதைச்சு தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அது ஏத்தம் விதைக்கும் பொழுது வந்து கை புண்ணாயிருச்சு. அப்போதே வந்து எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கும் போது ஒரு இயந்திரம் தயாரிக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் வந்து என்னோடய லைஃப் அம்பிஷனாக வந்து சின்ன வயசுலேருந்தே செட் பண்ணேன். அப்போ வந்து அது படித்ததுக்கும் ஒரு ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 72 படித்து முடித்தார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 72 முடிச்சுமே எல்லாம் ஆல்மோஸ்ட் எங்கள் அப்போட கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் சர்வீஸில் போனாங்க. இவர் மட்டும் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சும் கூட வந்து இல்லை என்னோடய பேஷனை பின்தொடர்ந்து போகணுக்காக வந்து ஒரு பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஜாபுக்கு சேர்ந்து அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தென் 1981 வந்து டெக்கான் இண்டஸ்ட்ரீஸை வந்து ஆரம்பித்தார். அதான் வந்து பம்ப் இண்டஸ்ட்ரியில் அவர் வந்தது. திஸ் த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் டெக்கன், ஹவு இட் வாஸ் ஸ்டார்டட். அண்ட் ஆஃப்டர் he was heading till 2007 from which I have taken over. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் அப் ஃபாதர் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப். பேசிக் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து டெய்லி வந்து பார்க்குறது, சின்ன வயசு ஸ்கூல் முடிஞ்சு வந்து பார்க்குறது, அப்படியே வந்து நமக்கு வந்து நம்ம பிளட்லேயே அது ஊதுன மாதிரி ஆகி போச்சு. ஒரு 3-4 வயசுலேருந்து நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். கம்பெனி இஸ் க்ரோயிங் along with me, the company is also growing. I have also grown along with the company. இந்த மாதிரி ஏஜ் ஆக சின்ன விஷயங்கள் நடக்கும்போது வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ ஹேவ் an interest as a child, whatever you see you get interested in that field. இந்த மாதிரி சின்னதில் அந்த ஃபீல்டில் பார்த்துல அதில் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்து தென் ஐ ஆல்சோ பிகம் பம்ப்ஸ் தான் ஃபியூச்சர்னு தெரிஞ்சுட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஸ்டடீஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நானும் இது பண்ணி வச்சுட்டேன்.
Okay. That's how I came into the industry. Okay, so you also basic about like engineering backgroundலேருந்து தான் you have came Yes. like அதனால நீங்கள் வந்து இப்போது அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி அன்னைக்கு இருந்த வாட்டரோட கண்டென்ட்டுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் எப்படி வந்து இன்றைக்கி இருக்க குளோபலாக இது எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது பம்ப்ஸ்? நீங்கள் வந்து பம்ப் செட் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னு நினச்சின்னு அப்படின்னா சொல்லி ஆகணும். இந்த இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரிங்க வந்து இட்ஸ் 100-year-old இண்டஸ்ட்ரி. 1926 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பம்ப் தயாரித்தாங்க. 2026 வேர் ஹியர். ஸோ இட்ஸ் 100th year ஆஃப் பம்ப் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. திஸ் பம்ப் இண்டஸ்ட்ரி வந்து அப்போ ஆரம்பித்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. 1920s 26 ஆரம்பித்தாங்கன்னா 1980s நியர்லி 2000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ரிடாமினென்ட்லி அக்ரிகல்ச்சரல் ஃபோக்கஸ்டாக தான் இருந்தோம். பிகாஸ் கண்ட்ரி இட் செல்ஃப் வாஸ் அக்ரிகல்ச்சரல் ஃபோக்கஸ்ட். நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கனாமி தான் இருந்துச்சு. நியர்லி மோஸ்ட் ஆஃப் ஜிடிபி யூஸ் டு கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். போஸ்ட் லிபரலைசேஷன் தான் வந்து வி ஆர் ஸ்டார்டட் பிகமிங் எ இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரி. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியே தான் நம்ம பம்ப் செட்ஸ் எல்லாமே போயிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பம்ப் செட்ஸ் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பம்ப் செட்ஸில் மெஜாரிட்டி இந்த வால்யூம் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிக் வீட்டு தேவைகளுக்கான பம்ப் செட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து அன்னைக்கு இருந்த நீரின் தன்மை இன்னைக்கு இருந்த அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1920 தண்ணி மேலான்றது இருக்கும், கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும். இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு 1980s வரைக்கும் வந்து கிணத்து பாசனத்துக்காக தேவையானதான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1980ஸ்க்கு வந்து 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிணறு வெட்டுறக்கோட காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து புது புது மாநிலங்களை வந்து புது புது இரிகேஷன் இக்குவேன்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி சில மாநிலங்களை மட்டுமே வந்து கிணற்று நீர் பாசனம்னு இருந்துச்சு. மிச்சவங்க எல்லாமே வந்து மன்சூனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து விவசாயமே பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 1970s வந்து 1965 வந்து கடும் உணவு தட்டுப்பாடு வந்துச்சு. உணவு தட்டுப்பாடை போக்குறதுக்காக வந்து ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த க்ரீன் ரெவல்யூஷனில் கொண்டு வரும்போது புது புது வகையான விதைகள் இதெல்லாம் ஃபார்ம் மெக்கானிசம் கொண்டு அதில் வந்து ஒரு அன்சங் ஹீரோ, ஒரு டியூ ரெகக்னிஷன் கொடுக்கப்படாத ஒன்றும் பம்ப்ஸ் தான். அது ஓகே. சொல்ல போனீங்கன்னா வந்து பம்ப்ஸ்னால தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா மாநிலங்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லுவேன். கர்நாடகா, இப்போ ஆந்திரா போன மாநிலங்களை வந்து அதுக்கு முன்னாடி வந்து கிணறே பார்க்க முடியாது. நீங்கள் தெலுங்கானாவில் சில இடங்களில் பார்க்கலாம், பட் ஆந்திராலையும் கர்நாடகா சில அதுக்கு மத்திய பிரதேஷ் மாநிலங்களெல்லாம் வந்து கிணறே பார்க்கவே முடியாது. அவங்களாம் வந்து ஆற்று நீரை பயன்படுத்திட்டு தான் இதை பயன்படுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பம்ப்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க பம்பிங் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1980s பார்த்தீங்கன்னா வந்து போர் போட்டு பம்ப் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 1980s அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுட் சர்ப்ளஸ் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கு ஒன்றாவது ரீசன் வந்து நிறைய ஏரியா வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சோ அதோட 3 to 4 மடங்கு வந்து நம்மளுடைய விவசாய பரப்பளவு வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கு ஒன்றாவது காரணம் வந்து அது போர்வெல் சப்மர்சிபிள் பம்ப்ஸ். ஸோ அதான் வந்து ஒரு கிணற்றுலேருந்து போருக்கு மாறணும். 1980s போருக்கு மாறும்போது மேலே அதுலேயும் வந்து 100 அடி 150 அடி இருந்துச்சு. காலங்கள் மாத வந்து இப்போ கிணற்று நீர் ஆழம் கீழே போக வந்து இப்போ கீழே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சில இடங்களில் வந்து 1000 அடி 1500 அடிக்கு கீழே கூட போய் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீரின் தன்மைங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும். அதுக்கு மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களுடைய தொழில்நுட்பத்தையும் மாற்றிக்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து நகர்ப்புறங்கள்லேருந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் வெளியில் வாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து அக்ரிகல்ச்சருக்காக மட்டுமே தான் ஃபஸ்ட்டு மெயின் ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பம்ப்ஸ் வந்து உருவாக்கப்பட்டதுன்னே கொண்டு வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா விவசாயங்கள் வந்து நீரை நம்பி இருக்கிறதுனால இந்த பம்ப்ஸ் வந்து அன்சங் ஹீரோ, ஒரு ட்ரூ டைட்டில் ஆக்சுவலி அது நீங்கள் சொன்னது. ஏன்னா ஒரு 100 அடி 150 அடியில் தண்ணி வந்த காலம் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 1000 அடி 1500 அடிக்கு போயிடுச்சு. அதுக்கான வந்து அந்த மோட்டார் பம்ப்ஸோட குவாலிட்டி வந்து நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஸ்பீட் மோட்டார்ஸ், அது என்ன மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து நாங்கள் எங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பம்ப் மேனுஃபேக்சரிங்னா பம்ப் மட்டும் தான் நினச்சிருவாங்க. பட் ஆக்சுவலாக நாங்களாம் பம்ப் செட் உற்பத்தியாளர்கள். மோட்டரும் பம்பையும் சேர்ந்து உற்பத்தி பண்ணி பம்ப் செட்டாக விவசாயிகள் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் தயாரிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 50% மோட்டர் 50% பம்பாக தான் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ கீழே ஆழம் போகும் பொழுது வந்து இங்கே இருக்கிற வந்து மின் அழுத்தம், அந்த வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் ட்ராப்பை வந்து எப்படி வந்து எங்களுடைய
மின் மோட்டார் வந்து எப்படி தாங்கி கொள்கிறது, அதுக்கான வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ வந்து பம்புங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பம்பு வந்து சிறிய பம்ப், ஆழம் அதிகமாக பார்த்திங்கன்னா அதிக ஆழத்துலேருந்து தள்ளக்கூடியதுக்காக வந்து நம்ம தான் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு ஸ்டேஜ்னால் இத்தனை அடி அந்த இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி தள்ளும், அதையெல்லாம் வந்து அதிகப்படுறதுக்காக மேக்ஸிமம் முதலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சவே வந்து 10 ஸ்டேஜ் இருந்த காலங்களில் போய் இன்றைக்கி 75 ஸ்டேஜ் 80 ஸ்டேஜ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது 75 ஸ்டேஜ் 80 ஸ்டேஜ்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து அது தேவை வந்து மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி, அது வந்து உதாய்வுத்தன்மை இல்லாமல் இருக்கணும், இதெல்லாமே பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி, காம்படிஷன் அதிகமாகுது, விவசாயிகளுக்கான எளிதாக்க வேண்டும். ஸோ ரிலையபிள்லாம் வந்து ஒரு விவசாயி வந்து இன்றைக்கி 1500 பம்ப் செட் மாட்டுறாருன்னா அடிக்கடி கழட்டி மாட்டிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக அந்த ரிலையபிலிட்டி, டிபெண்டபிலிட்டி இதெல்லாமே வந்து எங்களுடைய வடிவமைப்பிலே உள்ளே கொண்டு வந்துட்டுருக்குறோம். மேக்ஸிமம் வந்து இப்போ மோட்டார் சஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தனியாக, இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியாக, அக்ரிக்கு தனியாக வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க இல்லைங்களா? இப்போ வீடுகளுக்கு பேசிக்காக என்ன மாதிரியான மோட்டார்ஸ் யூஸ் பண்ணலாம், அது எப்படி மெயின்டெனன்ஸ் இருக்கலாம்? வீட்டு தேவைகளுக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, வீட்டு தேவைகளுக்கு வந்து குறிப்பாக சிறிய ரொம்ப சின்ன வீடாக இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாமே ரொம்ப சின்ன பம்ப் ஒன்று வச்சுருப்பாங்க, செல்ஃப் டைமிங் பம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அது லிட்டர் பேசிஸில் நீங்கள் வந்து மோட்டார்ஸ் சொல்லுவீங்களா? பம்ப்ஸோட குவாலிட்டி இருக்குமா, லிட்டர் எவ்வளோ டேங்க் லிட்டர் ஸ்பேஸ் பண்ணி? அதாங்க நாங்கள் வந்து பம்போட ஸ்பெசிஃபை பண்ண நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. பம்பை ஸ்பெசிஃபை பண்ணும்போதே வந்து ஒரு நிமிடத்துக்கு அல்லது ஒரு வினாடிக்கு எவ்வளோ லிட்டர் பம்ப் பண்ணுங்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனே இருக்கும். உலகத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. சில இடத்துல கேலன்ஸ் வச்சுருக்காங்க, சில இடத்துல மீட்டருக்கு வச்சுருக்காங்க. இந்தியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கு வந்து லிட்டர்ஸ் பர் செகண்ட். அதுதான் வந்து ஒரு வினாடிக்கு எத்தனை லிட்டர் பம்ப் பண்ணுங்கிறத நம்மளுடைய இதை வச்சு நாம்ஸாக வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வீட்டு உபயோக பம்புகள்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஓடும், 25 நிமிஷம் ஓடும். அவங்க வீட்டோட சைஸை பொறுத்து இருக்குது. அந்த வீடு வந்து ஒரு நீங்கள் ரொம்ப சின்ன குடியிருப்பில் இருந்தால் கூட வந்து இன்றைக்கி வந்து பம்ப்னு ஒன்று வந்து 100% தேவைப்படுது. ஓகே. அந்த மாதிரி இருந்து போயிட்டிங்கன்னா வந்து சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து வீட்டு தேவைக்காகவே போர் போட்டிருக்காங்க. சில இடங்களில் வந்து அவங்களுடைய கழிவு நீரை வெளியேற்றக்காக பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து இப்போ மாடர்னாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நிறைய புது புது மாடர்ன் பங்களாஸ் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஷவர் பேனல்ஸ் மாதிரியான மாடர்ன் ஹை ப்ரெஷர் தேவைப்படுது. நீங்கள் கிச்சன் வாஷிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் தண்ணி வச்சு இது பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ப்ரெஷர் பூஸ்டிங் சிஸ்டம் போடுறாங்க. அதாவது இப்போ வீட்டு தேவைகளுக்கு வந்து ஒரு சின்ன பம்புகள் போய் வீட்டு தேவைகளுக்கே பல விதமான பம்புகள் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் இப்படி எடுத்துக்கலாமா சார்? ஆக்சுவலாக வந்து இப்போ வீட்டு தேவைகளுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம டேப் திருப்பினோம்னா தண்ணியோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே நம்ம ஹோட்டல்ஸு வெளியில் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ப்ரெஷரோட இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃப்ரீக்வெண்ட் செகண்ட்ஸில் வந்து இப்படி ஃபில்லிங் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி வந்து மாறும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. இப்போ வீடுகளுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரி மாடர்னாக கட்டக்கூடிய பங்களாஸ்க்கு தான் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹோட்டல்ஸில் எல்லாமே ப்ரெஷர் பூஸ்டிங் சிஸ்டம் தனியாக வச்சுருப்பாங்க. அது வந்து பம்பிங் சிஸ்டமாகவே இருக்கும். 24 அதாவது கண்டினியூஸ் பம்பிங் சிஸ்டத்துலேயே இருக்கிற டெக்னாலஜி இருக்குது. தேவைக்கேற்ற பம்பிங்காக டெக்னாலஜிக்கெலாம் இருக்குது. இப்போ வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற பம்ப் பண்ணிக்குவாங்க. இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரெஷர் டேங்க்னு சொல்லுவாங்க, அதை செட் பண்ணி வச்சுட்டு அது பேர் ஹைட்ரோனியூமேட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் வச்சுட்டு ஆல்வேஸ் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து சில மாடர்ன் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேல்நிலை தொட்டியே இல்லாமல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது 500 வீடு 600 வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தொட்டி கட்டி அதோடைய வெயிட்டை வந்து பில்டிங் மேலே ஏற்றி அதுக்காக ஃபவுண்டேஷன் போட வேண்டாம்னு சொல்லிட்டு கீழேயே டேங்க் வச்சு அது ஃபுல்லாக ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது வந்து கீழ் மாடியில் இருக்கிறதுக்கு என்ன ப்ரெஷர் கிடைக்குதோ அதே தான் மேல் மாடியில் இருக்கிறது கிடைக்கும். நீங்கள் மேல்நிலை தொட்டி வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், கீழே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதாவது யூனிஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இப்போ ஹைட்ரோமேட்டிக் சிஸ்டமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைன். ஓகே. நம்ம வென் தாத்தா பீரியட்ல லைக் வென் யூ செட் 1970s வென் ஃபாதர் ஓகே when he startedனா அப்போ வந்து இட்ஸ் a basic idea of a pump setsல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அட்ரெஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி இருக்க கரண்ட் சினாரியோ இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக் ஆஃப் செகண்டில் வந்து மோட்டர் ஃபில் ஆகணும், அப்புறம் வந்து ஸ்டாப் ஆகணும். அந்த மாதிரி வாட் ஆர் த நியூ டெக்னாலஜிஸாக வந்து நீங்கள் டெக்கனில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க டெக்கன் கார்வெல்லில்? நீங்கள் திஸ் இஸ் பேசிக்லி நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்களோ அது மேலே தான் நாங்களும் பில்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ அது வந்து அந்த சவால்கள்ங்கிறது வந்து சவால்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சவால்கள் அதே தான் இருக்குது. ஓகே. இப்போ இதுக்கு சவால்கள் அதிகமான சவால்கள் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோ சீக்கிரம் தண்ணி நிரப்ப முடியும், அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண்டிப்பாக. அன்னைக்கு இருந்து தொழில்நுட்பத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பம்புடைய வடிவமைப்பாகட்டும்,
மோட்டார் வடிவமைப்பாகட்டும். மோட்டர்லாம் வந்து இன்றைக்கி வந்து 2080 RPM தான் ஓடிட்டு இருக்கிறோம். பட் 4000 RPM ஓடக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி நம்ம வந்து வளர்த்திருக்கிறோம். ஓகே. 4000 RPM. அதே மாதிரி பம்போட வடிவமைப்பில் வந்து அன்னைக்கு இருந்த லிமிடேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டரோ கேடோ சப்போர்ட்டே இல்லாமல் வந்து அவங்களாம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து எப்படிங்க அது தியரட்டிக்கலாக வந்து இவ்வளோதான் மேக்ஸிமம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. புது புது தொழில்நுட்பங்களும் எங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்கிறது. அதை வச்சுட்டு வந்து அதை பேஸ் பண்ணியே தான் வந்து வளர்ச்சிகள் அடைஞ்சு. பட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பம்புங்கிறது வந்து ஒன்றும் மாறவே இல்லை. பம்புனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குது. நீங்களும் வந்து இப்போ நியூ டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி மக்களோட இதுக்கு மாதிரி R&D ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஆமாங்க, பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ இருக்க கரண்ட் சேலஞ்சுன்னு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கரண்ட் சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போ மக்களோட தேவைகள்ங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ரேப்பிடாக மாறிட்டே இருக்குது. மக்கள் வந்து நம்மளோட பொருளாதாரம் உயர்வுகிற மக்களோட என்ன சொல்கிறது கம்ஃபர்ட் லெவல் உயர்வுகிற வந்து அவங்க இப்போ வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பம்பிங் சிஸ்டம். நீங்கள் நிறையா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தோட்டங்களில் ஃபுல் ஆட்டோமேட்டட் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஆஃப் இரிகேஷனே வந்துருச்சு. யாருமே போகாமல் கூட வந்து இங்கே வந்து இரிகேட் பண்ணுற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து சென்சார் வச்சு இங்கே சென்சார் வச்சு அங்கே சென்சார் வச்சு பல சென்சார்ஸ் வச்சுட்டு இங்கேருந்தே வந்து நீங்கள் வந்து டோட்டலாக வந்து இரிகேஷன் சிஸ்டத்தையே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் வந்துருச்சு. அதுக்கேற்ற நாங்களும் வந்து எங்களுடைய பம்பில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இது வந்து இன்னும் போக வர காலங்கள் இன்னும் அதிகமாகும். ஒன்று அதிகமானு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் ஃபர்டிலைசரே இதுலேருந்து கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்து ஆட்டோமேஷனுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகும். அதுக்கேற்ற நாங்களும் வந்து எங்களுடைய வடிவமைப்புகளையும் இதையும் மாற்றிட்டே தான் இருக்கோம். ஓகே. இப்போ இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் பம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னுமே மக்களுக்கு பெருசாக போய் ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் அதுக்கான மீனிங் என்ன? ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து மோட்டார் அப்படிங்கிறது வந்து பம்ப்ஸ் வந்து வெளியில் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் காற்றுப்பட்டா துரு பிடிச்சிரும் சொல்லுவாங்க. இப்போ வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சு கூட ஆப்ரேட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரிலாம் இருக்குது. சப்மர்சிபிள் பம்புங்கிற டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்து இது வந்து வைடாக ரீச் ஆயிடுச்சு. ஓகே. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சொல் தான் சப்மர்சிபிள்னால் வந்து நீருக்குள் மூழ்கக்கூடிய பம்ப் செட்டு. சப்மர்சிபிள் பம்புங்கிற இந்த வார்த்தையும் இந்த தொழில் இந்த என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கூடியது வந்து பெருவாரியான அஃப்கோர்ஸ் ஒரு மோட்டர் நம்ம மனசில் வந்து இமேஜினேஷன் பண்ணுறது வேறையாக இருக்கும். ஒரு மோட்டர் பம்புன்னு சொன்னால் ஒவ்வொரு மனசுலையும் வந்து இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு வந்து வேறு ஆர்டினரி மோட்டர் பம்பு வீட்டில் நான் தான் நீங்கள் டெய்லி வந்து அதான் வீட்டில் வெளியே வச்சு பார்த்துட்ருப்போம். அதுதான் சப்மர்சிபிள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் மக்கள் தொகையில் வந்து 80% ஆஃப் த மக்களுக்கு வந்து சப்மர்சிபிள்னா என்னங்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதுவும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 90% ஆஃப் த விவசாயிகளுக்கு வந்து சப்மர்சிபிள்னா என்னன்னு இன்னைக்கு 95% ஆஃப் விவசாயிகளுக்கு சப்மர்சிபிள்னா என்னன்னு தெரியல. அதுதான் இன்னைக்கு வந்து நாட்டில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே. இதில் வந்து நீங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து வெளியே வைக்க வேண்டாம், ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது. இன்றைக்கி வந்து ஒரு சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்க்குன்னு சொல்லி மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் வந்து நான் மோட்டரை வச்சு இந்த ஸ்பேஸை வந்து அந்த அதனால் வந்து நீர்மூழ்கியாகவே எல்லாமே இன்றைக்கெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து வெளியில் வைக்கிற பம்ப்ஸோடைய சந்தை ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீர்மூழ்கிக்கான சந்தை பன்மடங்கு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்போ வீடுகளுக்கே வந்து நிறைய பேர் வந்து சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் கூட வந்து யாருமே வந்து எனக்கு தண்ணிக்குள்ளே போடுறவங்க மட்டும்தான் வேணும்னு கேட்குறாங்களே, வெளியே வைக்கிற பம்ப். ஓகே ஃபைன். நம்மளுக்கு வந்து எவ்வளோ குழந்தைங்க இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குவாலிட்டியில் ஒரு குழந்தைய ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி டெக்கான் கார்வெல்ல வந்து நிறையா உற்பத்தி பாகங்களில் நீங்கள் நிறைய பம்ப்ஸ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த சீரீஸ் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த பம்ப் எங்கள் பிராண்டு மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. வி லவ் தட் டு கிவ் அகெயின் அண்ட் அகெயின். மக்கள் அதை வந்து வாண்டடாக கேட்குறாங்கன்னா வாட் வில் பி தட்? அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெக்னாலஜியில் வந்து எங்கள் ஃபாதர் வடிவமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கல் ஓப்பன் வெல் பம்ப்ஸுங்கிறது வந்து அவர் தான் வடிவமைச்சார். அந்த வெர்டிக்கல் ஓப்பன் வெல் பம்ப்ஸ் தான் எங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஒரு இது மாதிரி. ப்ளஸ் வந்து போர்வெல் சம்மர்சிபிள் பம்ப் இது ரெண்டு தான். ஆனால் போர்வெல் சம்மர்சிபிள் பம்புங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மிச்ச நிறுவனங்கள்லாம் வந்து வளர்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து அப்போ வளர்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வெளியில் வைக்கிற சர்ஃபேஸ் பம்ப் செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போர்வெல் பம்ப் சம்மர்சிபிள் பம்புக்காகவே ஒரு ஃபேக்ட்ரி கட்டணுங்கிறது வந்து எங்களுடைய இதுதான் ஃபஸ்ட்டு. சம்மர்சிபிள் பம்பை மட்டுமே நம்பி நாங்கள் வந்து தொழிலுக்கு வந்ததும் நாங்களாக தான் இருப்போம். அதுக்கு வந்து இன்னொன்று சொல்ல போனால் 1972 எங்கள் ஃபாதரோட ப்ராஜெக்டே சம்மர்சிபிள் மோட்டர் தான். இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஜெக்டே வந்து சம்மர்சிபிள் மோட்டர் தான்.
ஸோ அதுலேருந்து வந்து ஸோ சம்மர்சூல் மட்டும் தான் எங்களுடைய இது ஐகானிக் இது. அதுலேருந்து அப்படியே ஓப்பனல் வெர்டிகல் ஓப்பனல் சம்மர்சூல் ஒன்று இது எங்களுடைய. ஸோ டெக்கான் சப்மர்சிபிளோட ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதே சொல்லலாமா? ஆமாம், டெக்கான் வந்து சம்மர்சூல் ஐடென்டிட்டினே சொல்லலாம். நான் பொதுவாக இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரி பற்றியே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம இந்தியன் பம்ப் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான இண்டஸ்ட்ரியாக இருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 1986 முன்னாடியே 84 இது மாதிரியே வந்து ஒரு பம்ப் செட்டுக்கு வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வேணும்னா இவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கணுங்கிறது வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது அமெரிக்கா நாடுகள். அமெரிக்கா கான்டினென்ட் ஆஃப் அமெரிக்கா பண்ணியிருக்கோம், இங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நான் வந்து இன்னும் வந்து பெருமையாகவே சொல்லுவேன், நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலாகவோ சில இடங்கள் வந்து பெட்டராகவே இருக்குது. 1990s வரைக்கும் வந்து கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே ஒரு லேபர் ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்களும் ஒரு லேபர் ப்ராப்ளத்தை இது கொண்டு தான் வந்து வந்திருக்கோம். 1990s வந்து லேபர் ப்ராப்ளம் வந்து ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து 4-5 மாதம் வரைக்கும் டைரக்டில் கிடைக்காம வச்சு நிறைய சண்டைகள் நாங்கள் வந்திருக்கோம்.